ஸோ இன்னைக்கு அதே மாதிரி இந்த குருங்கிற ஒரு கிரகம் ஏதாவது ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் 0லேருந்து 2 டிகிரிக்குள்ளேயோ அப்படின்னா 28லேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கல்யாணம் ஆன வாட்டி இவங்களுக்கு குழந்தை பிறப்புங்கிறது கண்டிப்பாக தாமதம் இருக்கும். ஒன்று ஒரு 3-4 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கிறது, அப்படி இல்லைனா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ஒரு குழந்தையோ இல்லை 2 குழந்தை, குறைஞ்சது ஏதாவது ஒரு குழந்தையாவது அபார்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 3 மாதத்தில் அபார்ஷன் ஆகுது, 5 மாதத்தில் அபார்ஷன் ஆகுது. ஆணாக இருந்தால் அவரோட ஒய்ஃபுக்கு அபார்ஷன் ஆகும், பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு அபார்ஷன் ஆகும். இது ஒரு வாழ்க்கை முழுக்க இவரோட பசங்க இவங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப பயத்திலே இருப்பாங்க. ஏதாவது பண்ணிடணும், எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற திங்கிங் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சுய கௌரவத்தை பற்றின திங்கிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். தன்னை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இவர் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவருக்கு தாழ்வு மனப்பான்மையும் நிறைய இருக்கும். தாழ்வு மனப்பான்மை இவர் ஆனால் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டார். ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறனால தான் அந்த கௌரவத்தை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பார். அதே மாதிரி இவர் வந்து இந்த வட்டிக்கு பணம் கொடுக்கறத வந்து நிறைய பேர்கிட்ட வட்டிக்கு பணம் கொடுக்கறது இல்லை பணம் வாங்கி கொடுக்கறது, இது மூலயமா லைஃப்பில் கண்டிப்பாக ஏமாற்றத்தை சந்திப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் சீட்டு நடத்துறது, வட்டிக்கு பணம் விடுறது, ஃபினான்ஸு இந்த நிதி சார்ந்த ஏதாவது விஷயங்களில் ஈடுபடுறது, அப்படி இல்லைன்னா அந்த ட்ராவல் ஏஜென்சி, கலாச்சார தொழில் சொல்லுவாங்கள்ல, கலாச்சாரம் மூலிமா வர அந்த தொழில், இந்த மாதிரி தொழில் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது இவரோட லைஃப்பில் ஏதோ ஒரு பீரியட் டைமில் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த ஒழுக்கம், நேர்மை இதெல்லாம் பற்றி எப்பயுமே ட்ரெயின் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஆனால் இவரோட வாழ்க்கை இவரால் அதை வாழ்க்கையில் காப்பாற்றவே முடியாது. ஒரு உடல் அமைப்பே ரொம்ப குண்டாக இருக்கும். உடல் குண்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மெயினாக இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் வந்து ஆசன வகையில் ஏதாவது பிரச்சனைகள், இதயம் வந்து ரொம்ப திடீர்னு படபடுக்குதுன்னா திடீர்னு சடனாக ஹை பிபி டென்ஷன் ஆவார், அது இதய படபடுப்பு இந்த மாதிரி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அந்த வாழ்க்கை முழுசும் ஏதாவது ஒரு இடத்துல போய் முன்னோக்கி மேலே போய் அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். லைஃப் லாங் வந்து மேலே போய் ஒரு பொசிஷன் அடைஞ்சிடணுங்கிற ஒரு திங்கிங் இருந்துட்டும் லைஃப் லாங் இவருக்கு ஒரு பாடம் இருந்துக்கிட்டே இருக்கும். லைஃப் லாங் வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் வந்து வாழ்க்கை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த ஹை போஸ்டிங்கையும் அடைஞ்சிருவார். அதே மாதிரி நிறைய தந்திரம் நிறைந்து வருவார். இவர் தந்திரத்தோடு இருக்கிறது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது, நிறைய தந்திரம். ஸோ குருங்கிற ஒரு கிரகம் விளிம்பு நிலையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஜென்ரலாகவே குரு பவராக இருந்ததுனாவே நான் சொன்ன உடல் உபாதைகள் எல்லாமே இவங்க லைஃப்பில் சந்திப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த பர்சன்ஸ் வந்து அவங்க லைஃப் ஃபுல்லாக இருப்பாங்க.